ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹரிதலாஜிக் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம லிட்ரல்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இண்டீஜர் டேட்டா டைப்ஸில் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இன்டர்வியூவில் கூட இந்த கொஸ்டின் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து தியரிட்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து என்னென்னா, ஏன் இண்டீஜர் அதாவது வித்தவுட் டெசிமல் இல்லாத நம்பரை 4 டைப்பாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இப்போ மொத்தம் இண்டீஜரில் 4 டேட்டா டைப் இருக்குது. அதாவது பைட், ஷார்ட், இன்ட், லாங். இதில் பிரைமரி டேட்டா டைப் எதை சொல்கிறோம்னா இண்டீஜர் தான் சொல்கிறோம். ஏன் இது மாதிரி 4 டேட்டா டைப் வந்து இண்டீஜரில் இருக்குது, அப்புறம் ஏன் அதோட சைஸ் வந்து 4 பைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இண்டீஜர் வந்து நீங்கள் சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கம்பைலர்ஸ் வந்து இண்டீஜருக்கு 2 பைட் எடுத்துக்கிறோம், சில கம்பைலர் வந்து இண்டீஜருக்கு வந்து 4 பைட் எடுத்துக்கிறோம். இன் ஜாவா இண்டீஜர் வந்து 4 பைட். அது ஏங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிபியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி பிட்ஸ் ஆஃப் மிஷின் இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இது என்னென்னா எல்லாருமே மோஸ்ட்லி 64 பிட் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 64 பிட்டுங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு சிபியூ சைக்கிள், அதாவது இப்போ ஒரு டேட்டா வந்து அந்த சிபியூ ப்ராசஸ் பண்ண போகுதுன்னா ஒரு சைக்கிளில் நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அது கிடைக்கிற அவுட்புட், அதாவது இது 64 பிட் வந்து ஒரே சைக்கிளில் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை தான் என்ன சொல்கிறோம்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்கிறோம், அதாவது ப்ராசஸர்னு சொல்கிறோம். ஸோ இதில் இந்த இப்போ ஜாவா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பிட்டில் இருந்துச்சுன்னா, பை டிஃபால்ட் மார்க்கெட்டில் வந்து 32 பிட் ப்ராசஸர்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் என்னன்னா இண்டீஜர் வந்து பை டிஃபால்ட் 4 பைட்ஸ் வந்து ஜாவா எடுத்துக்கிச்சு. இதுவே சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மார்க்கெட்டில் 16 பிட் ப்ராசஸர்ஸும் இருந்துச்சு, 32 பிட் ப்ராசஸர்ஸும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால தான் சில கம்பைலர்ஸ் வந்து இண்டீஜருக்கு வந்து சியில் 2 பைட்ஸ் எடுத்துக்கிறது, அதாவது 16 பிட்னா 2 பைட்ஸும் 32 பிட்ஸ்னா 4 பைட்ஸும் எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா கைஸ்? ஸோ தென் வந்து ஸோ இண்டீஜர்ஸ் வந்து 4 பைட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகே, தென் வந்து இப்போ லாங் எடுத்துக்கிட்டோன்னா லாங் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண 2 சிபியூ சைக்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்னு. ஸோ இப்போ நான் வந்து இப்போ 9ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம் 9 8 எவ்வளோ 17. ஸோ இதே மாதிரி தான் சிபியும் நம்பர் வந்து வேல்யூ சின்னதாக இருக்கும்போது ஒரே சைக்கிள்லேயே முடிச்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன் 98, அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 23 வந்து அதோட ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது இப்போ 8 and 3 ஆட் பண்ணனா என்ன 11. ஸோ வந்து 1 வந்து கேரி வருமா, ஐ மீன் 1 கேரி வந்து இங்கே வரும். ஸோ தென் வந்து இங்கே மேலே 1 ஆக மொத்தம் 112 121 வந்து ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி கேரி எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி தான் சிபியும் வந்து நம்பர் ஆஃப் இது டிஜிட்ஸ் அதிகமாகும் போது அதோட நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கூடும். அதாவது இப்போ நான் இப்போ இப்போ 32 பிட் இருக்கு, இது அட் டைமில் வந்து அதாவது ஒரு சிபியூ சைக்கிளில் 32 பிட் தான் அதனால ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து நம்ம கொடுத்தது வந்து அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோம்னா மோர் நம்பர் ஆஃப் சிபியூ சைக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த இப்போ உள்ள வர ப்ராசஸ்லாம் என்னென்னா 64 பிட் வந்துருச்சு. தென் வந்து தட்ஸ் வை ஜாவாவில் வந்து பை டிஃபால்ட் வந்து 4 பைட்ஸ் இண்டீஜர் 4 பைட் இருக்கிறது ரீசன் அது இன்ட்ரடியூஸ் பண்ண மார்க்கெட் டயத்தில் இருந்த ப்ராசஸில் வந்து 32 பிட். ஸோ தட்ஸ் வை இண்டீஜர் அது வந்து 4. தென் வந்து லாங்குக்கு வந்து டெஃபினட்டாக 2 சைக்கிள்ஸ் வரும்னு சொன்னது எதுக்குன்னா, இப்போ நான் அந்த கேரி எடுத்து நம்ம பண்ணுறோம் சொன்னல, அந்த மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணும்போது சிபியூ நம்பர் ஆஃப் சிபியூ சைக்கிள்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதனால தான் வந்து 8 பிட்ஸ். ஸோ 8 பைட்ஸ். தென் வந்து ஏன் வந்து இன்ட் ஓகே லாங் ஓகே, தென் ஏன் ஷார்ட் இருக்குது அப்புறம் ஏன் பைட் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பைட்னா எவ்வளோ வரும், 16 பிட்டு தான் வரும்.
ஓகே, அப்போ 16 பிட்டுனா அந்த சிபியூ வந்து, அதாவது சிபியூ வந்து லெஸ் எஃபிஷியன்சிஸ், அது ப்ராசஸ் பண்ணுற வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஸோ இதனால நம்பர் ஆஃப், அதாவது அந்த டைம் வந்து ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இப்போ நான் வந்து 32 பிட் எடுத்துக்கிறேன்னா அந்த மெமரி இருக்குல்ல, அந்த மெமரியிலையும் வந்து மெமரி எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் ஷார்ட் அண்ட் பைட்டுங்கிற டேட்டா டைப் வந்து ஜாவாவில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து மெமரியில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணப்போ அந்த நம்பர் வந்து மெமரியில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து நோட் அண்ட் பென் வச்சு சொல்லி காமிக்கிறேன். இதில் சைன்டு பிட், அதாவது எப்படி நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது, அதாவது இப்போ பைட் எடுத்துக்கோங்களேன். இதில் வந்து நம்ம 1 பைட்டில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்னா -128 to 127. இது வந்து எப்படி எந்த ரெப்ரசன்டேஷனில் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகுது அது அப்படிங்கிறத வந்து நான் நோட் அண்ட் பெனில் இப்போ சால்வ் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஓகே, நான் பைட்டில் வந்து இப்போது பைட்னா ஒரு பைட் வந்து மொத்தம் 8 பிட்டு. ஸோ அந்த 8 பிட்டையும் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ அந்த பைட்டில் வந்து மினிமம் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ என்னென்னா, அதாவது 0 0 0 0 0 0 0. ஸோ இதுதான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ, அதாவது பாசிட்டிவில். இதில் சைன் பிட்ங்கிறது இருக்குது, அதாவது எப்படி பாசிட்டிவ் நம்பர் ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி நெகட்டிவ் நம்பர் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இதோட வேல்யூ வந்து 0. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ இன் பாசிட்டிவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் பிட், இந்த 7th இதில் வந்து 0ன்னு வச்சுக்கோங்க. 0வாக இருந்தால் இந்த பிட்டு தான் இது டிசைட் பண்ணுதுன்னா, அதாவது இந்த பிட்டு 0வாக இருந்துச்சுன்னா தென் வந்து இது வந்து பாசிட்டிவ். தென் இந்த பிட் இருக்குல்ல, இந்த 7th பிட் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த 1 1 1 1 1. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வேல்யூ என்னென்னா 127. பைட்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் நம்பர் என்னென்னா 127. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, அதாவது இந்த இடத்துல 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்குன்னா 127. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன் வந்து கொண்டு போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நான் 10ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 10ங்கிற நம்பர் வந்து எனக்கு வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ இந்த பிட்ஸு ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நான் ஃபஸ்ட்டு பிட் வந்து ஆக்சுவலாக 10ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன் 1010 தான். இது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2 power 0, தென் வந்து 2 power 1, தென் வந்து 2 power 2, தென் வந்து 2 power 3. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 power 0, எனிதிங் பவர் 0 வந்து 1. ஓகேவா? ஸோ அதோட இந்த பிட்டை மல்டிப்ளை பண்ணனா 0 தான் இருக்கும். தென் வந்து 2 power 1 வந்து 2. 2 into 1 என்ன வரும்? 2வா? ப்ளஸ் 2. தென் வந்து 2 power 0 4. 4 into 0 0. ஸோ ப்ளஸ் 0. 2 power 3 8. ஸோ 8 into 1 8. ஸோ ஈக்குவல் டு 10. இப்படி தான் வந்து இந்த பைனரி கன்வர்ஷன் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்மளால் ஸ்டோர் பண்ணக்கூடிய நம்பர் என்னென்னா 127. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் -5 வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்படி தான், அதாவது இந்த ஃபார்மேட்டில் தான் மெமரியில் வந்து நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் -5, அதாவது -5 வந்து நான் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, இந்த பிட் வந்து டெஃபினட்டாக வந்து 1ஆ இருக்கணும். ஸோ 1ஆ இருக்கிறதுக்கு, அதாவது நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோன்னா, அதாவது 2's காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இப்போ -5வா, -5ஓட பாசிட்டிவ் நம்பரில் வந்து ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ பிட்டு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பரா, ஸோ 4க்கு வந்து ஒரு 1 வரும். ஸோ ஓகே, 0 1. ஸோ ஓகே. இப்போ மொத்தம் இந்த 8 பிட்ஸும் எடுத்துக்கிட்டேன்னா 8 பிட்ஸு. ஸோ அடுத்து வந்து 01 01. இது எப்படி 5 வரும்னு இங்கே பாருங்கள். இங்கே 2 power 0னா 1. தென் வந்து இந்த இடத்துல 2 power 2 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 power 2 4.
அப்போ 4 + 1 வந்து 5. ஸோ இப்போ நான் வந்து இது வந்து 5ஓட இது வந்து 5ஓட பாசிட்டிவ் நம்பருக்கான பைனரி ரெப்ரசன்டேஷன் இது எழுதியாச்சு. இந்த நம்பருக்கு என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஸோ நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தேன்னா அதாவது டிஜிட் வந்து 0னா 1 1னா 0ன்னு மாற்றணும். ஸோ வந்து 0னா 1 1 1 1 1 இந்த இடம் 0 ஆயிரும், இந்த இடம் 1 ஆயிரும், இந்த இடம் 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் அகைன் வந்து இந்த லாஸ்ட் டிஜிட்டில் வந்து 1 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் ஆட் பண்ணேன்னா 1 1 0 1 1 1 1 1 ஓகேவா. ஸோ இதான் வந்து -5ஓட பைனரி ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்படி தான் வந்து மெமரியில் ஸ்டோர் ஆகுது. இப்போ இந்த இடத்த பார்த்தீங்களா, பை டிஃபால்ட் இந்த பிட் என்ன ஆயிடுச்சு 1ன்னு மாறிடுச்சு. அப்போ இந்த நம்பர் எதை மீன் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. ஸோ நான் திருப்பி வந்து இதை பாசிட்டிவாக மாற்றினா என்ன பண்ணணும்னா இந்த நம்ம பண்ணியிருக்கோம்ல நம்பர், இந்த நம்பருக்கு வந்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா அகைன் வந்து 1s ஜீரோஸாகவும் 0s 1s மாற்றிட்டு அதோட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் நம்பர் வந்து கிடச்சிரும். ஓகேவா கைஸ். ஸோ இப்படி தான் வந்து மெமரியில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தென் வந்து நம்ம ஃப்ளோட் அண்ட் டபுள்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தென் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து இந்த கன்வர்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ்.